ஹாய் மை ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லோரும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானும் ராதாவும் வந்து ஷாப்பிங் போனோம். அவளும் முடிஞ்ச அளவுக்கு வந்து என்னை எந்த அளவுக்கு சந்தோஷமாக வச்சுக்கணுமோ அந்த அளவுக்கு இங்கே வந்து சந்தோஷமாக வச்சுருக்கா. ஒவ்வொரு நாளாக ஒவ்வொன்றும் செய்யும்போது எனக்கு அது புதுசாகவே தெரியுது. ஏன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து இருந்ததுக்கும் இப்போ வந்து இருக்கிறதுக்கும் என்னன்னு தெரியல, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. என்னை அவள் பார்த்துக்கிற விதமாகட்டும், அம்மா பார்த்துக்கிற விதமாகட்டும், ரொம்ப கேரிங் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. நானும் ராதா மட்டும் ஷாப்பிங் போயிருந்தோம் நேற்று. ஷாப்பிங்கில் என்னென்னலாம் வாங்கியிருந்தோம், என்னென்னலாம் செஞ்சுருக்கோம். அதுக்கப்புறம் வந்து இந்த வீட்டுக்குள்ளே வந்து ரொம்ப புதுசாக ஒன்று வந்து ஜாயிண்ட் ஆகிருக்கு. முடிஞ்சால் அதை வீடியோ பார்த்த உடனே யாராவது ஃபுல்லாக வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வீடியோ பார்த்த உடனே நான் என்ன சும்மா கொஞ்சமாக காமிச்சிருக்கிறேன். அதை பார்த்த உடனே நீங்கள் யாராவது கண்டுபிடிச்சி கமெண்டில் சொல்கிறீங்களா அப்படின்றத பார்க்கலாம். மீதி என்ன வாங்கினோம் அப்படின்றத வந்து ராதா சிஸ்டர் வீடியோவில் வரும், அப்போ பார்த்துக்கோங்க. நாங்கள் வந்து கொஞ்சம் சிம்பிளாக மட்டும் என்னுடைய வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன், ராதா வீடியோவில் கொஞ்சமாக காமிச்சிருக்கோம், பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என் வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட்டை மேலும் மேலும் கொடுங்க. நேற்று வந்து போட்ட வீடியோக்கு வந்து ஒரு சில பேர் நல்லாவே கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க, உங்களுடைய உரிமையை விட்டு கொடுக்காதீங்க, உங்களுக்கும் உரிமை இருக்குது அப்படின்ட்டு. இன்னொருத்தவங்க சொல்லியிருந்தீங்க, அது வந்து அதை நான் விட்டுட்டேன். அவங்க எப்படி வேணால் பேசிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லா நல்ல உள்ளவங்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இங்கே இருந்தால் அவங்களுக்கு நான் எப்படி இருக்கேன், இங்கே எப்படி நான் படிக்க வைக்கிறேன் அப்படின்றதையும் காமிக்கணும் நான். அதனால் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் தேங்க்ஸு. வாங்க வீடியோக்குள்ளே போய் வீடியோ பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ எங்கே ரெடியாக இருக்கேன்னா, நானும் ராதாவும் வந்து பாலிகுத்தாவா பாலிகுத்தா போகிறோம். அவள் லைனிங் வாங்கணும். எனக்கும் கால் ரொம்ப வலிக்குது. அதனால் வந்து நானும் அவளும் பஸ்ஸில் போகிறோம். பஸ் ட்ராவலிங் எப்படி இருக்குது, நாங்கள் 2 பேரும் போகிறது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நான் ரொம்ப நாள் கழிச்சு என்னுடைய பழைய சுடிதார் நான் போட்டிருக்கேன். எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் போயிட்டு வந்து ஃபுல் வீவ் எப்படி இருக்குது அப்படின்றத காமிக்கிறேன். வாங்க இப்போ போடலாம். மேடம் வந்து முன்னாடி நடந்து போகிறாங்க, பஸ்ஸு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மல்லிகைப்பூ பறிச்சிட்டாங்களாம். ஆனால் பட் அது ரொம்ப பெருசாக இல்லை. இதுக்கு தான் இந்த தமிழ் பொண்ணுங்களாம் இந்த பூ மேலே இவ்வளோ ஒரு ஆசையாக இருக்கும் அப்படின்றது தெரியல. வந்து காசை வச்சுட்டு வந்துட்டாங்க, அதனால் திரும்ப வீட்டுக்கு போயிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. பின்னாடி கிளம்புற அர்ஜென்ட்டில் அப்பா கூட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் நான் என்ன பண்ணேன்னா, எனக்கு கால் நேற்று நடந்தோம்ல, அது ரொம்ப வலிக்குது. அதனால் சரி அப்படியே மாத்திரை வாங்கிட்டு வந்துடலாம் மெடிக்கலில் அப்படின்னு சொல்லிவிட்டு, சரி வா 2 பேருமே சேர்ந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஹரி வந்து வீட்டில் தூங்கிக்கிட்டு இருக்கான். இப்போ வந்து நானும் ராதாவும் போயிட்டு இருக்கோம். அதை தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாம். அது தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் பஸ் ஸ்டாப்பிங். இந்த மரம் இருக்குது பார்த்தீங்களா, ஆலமரமா அரச மரமா, அது அங்கே தான் பஸ் ஸ்டாப்பு. நான் அன்றைக்கி வரும்போது அங்கே தான் இறங்கினேன் அந்தாண்ட சைடில். ஹரி கரெக்டாக சொன்னான், அம்மா இந்த சைடில் தான் போகணும் அப்படின்றத ஹரியுமே சொன்னான். இது வந்து ஒரு கோவில்னு நினைக்கிறேன். நம்ம வந்து பஸ் ஸ்டாப்புக்கு மெயின் ரோட்டாண்ட வந்தாச்சு. இது என்ன காய் பாருங்களேன், இது என்ன பழம் என்ன மரம்னு தெரிஞ்சா இருக்கா சொல்லுங்கள். இது என்ன மரம் ராதா, பழம் உனக்கே தெரியலையா? பாருங்க, மேடம் காசை மறந்து வச்சுட்டு பார்த்தீங்களா, அதோ தூரத்தில் வருது பாருங்கள் பஸ்ஸு. அந்த பஸ்ஸில் தான் இப்போ நம்ம ஏற போகிறோமே ஃப்ரெண்ட்ஸ். நிறுத்துவாங்கள்ல, பார்த்துட்டு கை காட்டணுமா? பஸ்ஸு பார்த்தீங்களா, சீட் இல்லாதனால பஸ்ஸை விட்டு இறங்கியாச்சு. இப்போது லைன் இறங்கி வாங்க, நடந்து போய்கிட்டு இருக்கோம். அவ்வளோ தூரம் நடக்கணும்.
இப்போ அவ்வளோ தூரம் நடந்து போகணும், திரும்ப ரிட்டர்ன் இப்படி அவ்வளோ தூரம் நடந்து போகணும். ஐயோ ஓப்பன் இல்லையே. எது மேடம் எங்கே கொண்டாந்து நிறுத்திருக்காங்க பார்த்தீங்களா? நம்பி வந்தா எங்கே கொண்டாந்து நிறுத்திருக்கீங்க? தமிழ்நாட்டில் இருந்து ரொம்ப ஆசை ராதாக்கு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்ட்டு. அதனால் சரி இன்றைக்கி இங்கே வந்திருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இருக்க ஃபோட்டோஸில் ஏதாவது ஃப்ரேம் பண்ணிக்கலாம். காட்டுறதா இந்த சைஸில் சரி அவளுக்கு மட்டும் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா 2 பண்ணிக்கலாம் இந்த சைஸ்லன்னு பார்த்தா இந்த சைஸில் 1 தான் இருக்கான். அதனால் வந்து ராதாக்கு இதை மட்டும் பண்ணி கொடுத்துட்டு இதை விட கொஞ்சம் பெரிய சைஸில் நம்ம பண்ணிக்கலாம். பாருங்க அப்போ பண்ண வேணாம், வா போகலாம். இல்லை இது கேளுங்க, நான் இருக்கிறது 1 தான் அப்படின்றாங்க. நீ இதை பண்ணிக்கோ, நான் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன்னா இல்லை ஓகே ஃபோட்டோ பண்ணிவிட்டு காட்டுறோம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வழியாக எடுத்துட்டோம் ஃபோட்டோ. பட் ஆனால் ஃபோனில் இருக்க ஃபோட்டோவை நாங்கள் காமிக்கவே இல்லை. அது இன்னும் அழகாக இருந்தது. நான் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்ற அந்த மேடம் ஒரே கட்டாயம். இதை கூட எடுத்துக்கலாம். இப்போ நீ கடையில் சொன்னால் தான் எது சூஸ் பண்ணி எடுத்துக்கிறது. இது வேணா கூட எடுத்துக்கலாம். சீக்கிரம் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், ஒரு அடியாக ஃபோட்டோ எடுத்தாச்சு. ஃபோட்டோ எடுத்து வந்து அதை வந்து அவங்க எடிட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனாலுமே அவங்க ஃபோட்டோ எடுத்ததில் வந்து இந்த மாதிரி தான் நாங்கள் பார்த்தோம் லைட் செட்டிங்கோட. பட் ஆனாலும் நாங்கள் எடுத்த ஃபோட்டோ வந்து எங்கள் மனசுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே ஆகலை. ஒரு மாதிரி ரொம்ப இதுவாக இருந்தது. நீங்களே பாருங்களேன் அந்த ஃபோட்டோ. நாங்களும் கிட்டத்தட்ட எத்தனையோ ஃபோட்டோ எடுத்து பார்த்துட்டோம், எங்களுக்கு அது பிடிக்கவே இல்லை. ஆக்சுவலி நாங்கள் எடுத்த ஃபோட்டோஸ் இது தான் ஒன்று செலெக்ஷன் பண்ணோம். பட் அது என்னவோ ராதாவும் ஒரு மாதிரியாக இருக்க மாதிரி, எனக்கும் ஒரு மாதிரி இருக்க மாதிரி, ரொம்ப நேரம் அந்த அண்ணாவும் எடிட்டிங்லேயே ரொம்ப நேரம் உட்காந்துருந்தாங்க. பட் செட் ஆகவே இல்லையா. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டோம், சரின்னு சொல்லிவிட்டு வேறு ஃபோட்டோஸ் நாங்கள் கொடுத்தோம். இப்போ வந்து அந்த அண்ணா வந்துட்டாங்க. என்னென்ன பொருள் பக்கத்தில் போய் வாங்குகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். பாருங்கள், அவங்க இப்போ தான் கடை திறக்கிறாங்களே, சரியான மழை பிஞ்சிட்டு இருந்ததா, அதனால் என்னென்ன வாங்கியிருக்கோன்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வாங்கியாச்சு. என்னென்ன வாங்கிட்டோம் அப்படின்றத வீட்டில் போய் பார்க்கலாம். இந்த கடையில் தான் வாங்கியிருக்கோம். 4000 கிட்டத்தட்ட ஆயிடுச்சிங்க. கரண்ட் இல்லாதனால எவ்வளோ நேரம் தெரியுமா இந்த ஃபோட்டோ ஸ்டுடியோவில் உட்காந்துட்டோம் நாங்கள். மேடம் பாருங்கள் அவ்வளோ ஒரு சந்தோஷத்தோடு இருக்காங்க. சந்தோஷத்தில் வார்த்தைகள் வரவில்லை. என் ஹஸ்பண்ட் பண்ணும்போது கூட நான் இந்த அளவுக்கு எக்ஸைட்மெண்ட்டாக இருந்ததில்லை. ஏன்னா அவர் எந்த ஒரு ரியாக்ஷனுமே காட்ட மாட்டார். போட்டியா சரி அதோட நீ அதுவே அவர் எனக்கு ஏதாவது கொடுத்தோன்னா ஐயோ அப்படின்ற மாதிரி இருக்கும். அவர் எனக்காக ஒன்று வாங்கியிருக்காரு. அவர் வந்தாருன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அவர் என்ன வாங்கியிருக்காரு அப்படின்னு. அது எனக்கு தெரியும். ஸ்டோரி நான் அவர் வரும்போது அவராக எனக்கு போட வைக்கணும், அந்த மாதிரி வாங்கிக்கிறேன். அதான் வாயில நீயும் வளர்த்தி அவராக போடணும் எனக்கு. அப்போ அதில் தான் நான் வீடியோலேயே காட்டுவேன். அதான் நான் போட்டால் அதுக்கு என்ன யூஸ். நிறைய இருக்குக்கா, நிறைய பொருள் இருக்குது. ஃபோட்டோ கடையில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்தது பார்த்திங்கன்னா இங்கே வந்து சாட் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். உண்மையாக செம்ம வரத்து, செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. சரியான கூட்டமாக இருக்குது அங்கே வந்து நாங்கள் சாப்பிட்டதை விட பாலேஸ்வரில் சாப்பிட்டதை விட இங்கே ரொம்பவே நல்லா இருந்தது. ராதா அக்கா நல்லாயிருக்கும் இந்த கடையில் வாக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்று ராதாக்கு ஒன்று வாங்கினா. எனக்கு ரொம்ப கால் வலியால் நான் பாவம் என்னை அவள் கேரிங் பண்ணி கூப்பிட்டு போய் ரிட்டர்னு கூப்பிட்டுட்டு வந்தால் நாங்கள் சாப்பிட்டு கிளம்பியாச்சு வேறு கடைக்கு. இது வந்து நான் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கோங்க. ஏன்னா நாங்கள் காமெடியாக பேசிகிட்டு இருந்தோம், அதனால தான் இதுக்கு மட்டும் நான் கூட அந்த நட் ரோட்டில் உட்கார வச்சுட்டாங்க. பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு கால் வலின்னு சொன்னாங்க. உட்காரத்துக்காக இடம் பிடிச்சி கொடுத்தா 10. ஆமாம், பிளாட்ஃபார்மில் இடம் பிடிச்சி கொடுத்துருக்காங்க. அக்கா இன்னைக்கு இந்த பொம்மை வேணும். ஹனுமானா பார்த்தீங்களா? ப்ளவுஸ் கட் பண்ணுறதுக்காக தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கோம்.
வீட்டுக்கு போயிட்டு காமிக்கிறோம். ஆமாம், கால் ரொம்ப வலிங்க, அதனால் இங்கேயே என்ன பண்ணேன், சாட் சாப்பிட்டோமா, நீ மாத்திரையை கொடுறி ஆத்தா அப்படின்னு சொல்லி மாத்திரையை வாங்கி பிடிங்கி போட்டுட்டு உட்காந்துட்டேன். நான் வீட்டுக்கு போயிட்டு பார்க்கலாம், போனதுக்கப்புறம் பார்க்கலாம். பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டு பார்க்கலாம். ஹாய்ங்க, நம்ம மார்க்கெட்டு போயிட்டு வந்தாச்சு. என்னென்ன வாங்கிட்டு வந்தோம் பார்க்கலாமா? அரிக்காக ஒரே ஒரு குறுக்குறை, அதுக்கப்புறம் வந்து நேற்று போட்டு இருந்த வளையல் உடஞ்சிடுச்சிங்களா, இங்கே பாருங்கள். அதனால் வளையல் வந்து ஒரு செட்டு வாங்கிட்டு வந்தேன். காட்டுக்காத. இந்த மாய்ஸ்சரைஸ் வந்து பாதாம் மாதிரி இருந்துச்சு, ஆல்மண்டோ, அதனால ஸ்மெல்லும் செம்ம சூப்பராக இருந்துச்சு. அதனால நான் இருந்து வரப்போ அந்த டென்ஷனில் மோதிரம் கால் மேட்டி போட மாட்டானா, அதனால் வந்து கால் மேட்டி வாங்கியிருந்தேன் ஒன்று. இது எனக்கு ஒன்று, ராதாக்கு ஒன்று வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் மீதி அது என்ன வாங்கணும் அப்படின்றது லேஸ்லாம் வந்து ராதா காட்டுவாங்க. இதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ஒன்று பார்க்க போகிறீங்க. எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சது, அடம் பிடிச்சி நான் கேட்டது. பார்க்கலாமா? நீங்கள்லாம் பார்க்குறீங்களா? காட்டுமா? 1 2 3 இங்கே பாருங்கள், நாங்கள் 2 பேரும் எடுத்தது ஒரு ஹார்ட்டு, அதுக்குள்ளே வந்து ராதா சரண்யா. இந்த வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுவுமே வந்து இந்த அக்கா வந்து ரெட் கலர் சாரீ கட்டியிருந்தாங்க, எவ்வளோ லுக்காக இருக்குது பாருங்களேன். நாங்கள் உண்மையாக வந்து நீங்கள் வீடியோவில் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள், நாங்கள் எந்த ஃபோட்டோ வந்து எடுத்தோம். ஆல்ரெடி நாங்கள் ஃபோட்டோ எடுத்தோம், எல்லாமே பண்ணியாச்சு. ஆனா அது பட் அந்த அளவுக்கு லுக்கு கொடுக்கவே இல்லை. இது கொடுத்த அளவுக்கு அது கொடுக்கவே இல்லை. நம்ம அதை எடுத்திருந்தா கூட நல்லாவே இருந்திருக்கும். பண்ணியிருக்கோம். எனக்கு ஒன்று, அக்காவுக்கு ஒன்று. சாரிங்க, கலகே காமிச்சிட்டேன். அதான் அக்கா வந்து எனக்கு குட்டியாக பண்ணி தரேன்னு சொன்னாங்க. 50 ரூபாய்க்கு நான் குட்டியாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே சேர்த்து பண்ணதுனால 500 ரூபாய்க்கு சொன்னாங்க. அது வந்து ஒன்று வந்து 300 ரூபாய் சொன்னாங்க. அதுக்கப்புறம் இது 2 500 ரூபாய். எப்படி இருக்கு பாருங்களேன், எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த ஹார்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ராதாக்கு வந்து சென்னையில இருக்கும் போதுல இருந்து ஆசை, நான் இதை எடுக்கணும் பீச்சுக்கு போனோமே, அங்க கூட நாங்க ட்ரை பண்ணோம். பட் ஆனா எங்களை பட்ஜெட் ப்ராப்ளமால நாங்க வந்து ரொம்ப முடியல, சென்னையிலவே முடியல. ஆனா பட் இங்க வீட்டுல எடுத்துட்டு இந்த போட்டோ கடையில கொடுத்து நாங்க பண்ணோம். நல்லா இருக்கா இது அப்படின்னு சொல்லுங்களேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த டாலர் தான் அவங்களுக்கு ஹைலைட்டாக இருக்குது. இது வந்து ஷீட் பண்ணி லேமினேஷன் பண்ணி எங்களுக்கு கொடுத்துருக்காங்க அவங்க. இது லேமினேஷன் பண்ணது. ஆமாம், நான் வச்சது வந்து அந்த மேலே வந்து கிளாஸ் வரும், இதில் கிளாஸ் வராது. இதை நீங்கள் நம்ம எப்படி தண்ணியில் போட்டால் கூட ஒன்றுமே ஆகாதுன்னு சொன்னார் அவர். ஆனால் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. இங்கே எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சொல்லுங்கள். அது வந்து ராதா என்னென்ன வாங்கியிருக்கா அப்படின்றது அவங்களுடைய விளாக்ல வரும், நீங்கள் பார்ப்பீங்க. இவ்வளோதான் வந்தாச்சு. எனக்கு அதுக்கப்புறம் கால் வலி மாத்திரங்க, கால் வலி, அதுக்கப்புறம் வந்து துடிச்சிட்டேன், பல்லு வலிக்கு வாங்கிட்டு வந்தோம். கால் வந்து ரொம்ப இதுக்கே வந்து அதுக்கும் அதுக்கப்புறம் ஒரு அக்காவுக்கு வந்து மெடிசன் வாங்கியிருந்தோம், அந்த அக்காவுக்கு சேர்த்து. இந்த இடம் தாங்க ரொம்ப இப்போதைக்கு பெயினா இருக்கு. சுடு தண்ணி நான் வந்து சுடு தண்ணி வச்சுட்டு ஸ்ப்ரேல அதுக்கப்புறம் ஸ்ப்ரே போடணும். மாத்திரை ஆல்ரெடி போட்டுட்டேன் நான், அங்கேயே என்னால் முடியலன்ட்டு. அது வந்து பல்ல மறக்காம எப்படி இருந்தது, ஃபோட்டோஸ் எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. எல்லாருக்குமே ஹார்ட்டு. என் வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஏதாவது குறை இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய். ஹரே கிருஷ்ணா.